உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்ற வணக்கம் அரசு அவர்களை. தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமை நிறைய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு சபை கூடப்பட்டது. அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்னதாக களத்தில் என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? இந்த கள நிலைமை ஒரு கொதி நிலையில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் அறிவித்த காலக்கெடு அண்மித்து கொண்டு வருவ இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதால் இஸ்ரேலில் இருந்து பெருமளவான விமானங்கள் புறப்பட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பிரித்தானியாவில் இருக்கின்ற RAF தளத்திலிருந்து B-52 ரக கனரக குண்டுவீச்சு விமானங்கள் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இதே நேரம் கட்டார் பகுதியில் வெடிகுண்டு வெடிப்பதிர்வு கேட்டதாகவும், கட்டார், UAE, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளை ஈரான் ஒரே சமயத்தில் ஏவுகணையால் தாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரம் ஈராக்கில் இருக்கிற தனது படையினரை பிரித்தானியா திருப்பி அழைத்திருக்கின்றது, நிலைமை மோசமாகி வருவதால். அதே நேரம் தெற்கு இஸ்ரேல் பகுதி மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலும் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஈரான் தொடருந்து நிலையங்கள் மற்றது உட்கட்டுமானங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியிருந்தது. ஈரான் ஸ்பேஸ் சென்டரை தாக்கியிருந்தார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் நெகேவ் பகுதியில் இருக்கின்ற சிமோன் பிரஸ் நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் என்று சொல்லி இஸ்ரேலின் அணு ஆய்வு மையத்தை தாக்கி இருக்கின்றது ஏவுகணையால். அந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் ஏவுகணை உள்ளே போய் விழுந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பஹ்ரைன் நாங்கள் கதைக்கும் போதும் பஹ்ரைனில் சைரன் சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் தாங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க காத்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதே சமயம் நாங்கள் இந்த கடந்த நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு முதல் பேசியிருந்தோம். அதாவது ஹிஸ்புல்லாக்கள் லெபனானின் கடற்கரை பகுதியில் வைத்து ஒரு கப்பலை, இஸ்ரேலின் கடற்படை கப்பலை தாக்கியதாகும். உடனடியாகவே ஜெருசலம் போஸ்ட் என்ற இஸ்ரேலின் பத்திரிகை போட்டிருந்தது, அது இஸ்ரேலிய கப்பல் இல்லை, அது பிரித்தானியாவின் கப்பல். பிறகு பிரித்தானியா டெலிகிராஃப் போட்டிருந்தது, இல்லை அது எங்கட கப்பலுக்கு தாக்கப்படவில்லை என்று. இப்போது ஸ்கை நியூஸ் போட்டிருக்கிறது, பிரித்தானியாவின் HMS டிராகன் என்ற கப்பல் சைப்ரஸில் நின்றதாகவும், அது இப்போது டெக்னிக்கல் இஷ்யூவால அது துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு ஊடகம் போட்டிருக்கின்றது, அந்த கப்பலின் போட்டர் சிஸ்டம் பிரச்சனை என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இதே கப்பலை தான் அவர்கள் தாக்கியதாக கூறினார்கள். இப்ப இந்த விமானம் தாங்கி கப்பல்ல லோன்ட்ரி ஃபயர், துணி துவைக்கிற இடத்துல ஏற்பட்ட தீ விபத்து போன்ற ஒரு விபத்தை போலதான் இருக்கின்றது. அதாவது பிரித்தானியாவின் கப்பல் இப்போது நடவடிக்கையில் இல்லை என்றுதான் அர்த்தம். அதே சமயம் பிரித்தானியா ஈராக்கிலிருந்தும் தனது துருப்புக்களை வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தில் இருக்கின்ற ஈராக்கில் இருக்கின்ற பஸ்ரா பகுதியில் இருக்கின்ற குவைத் தூதரகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றி அதில் இருந்த கொடிகளை எல்லாம் அகற்றி தூதரகத்தை தாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் காலையில் பேசும்போது கூறியிருந்தோம், அதாவது ஈஸ்தன்புல்லில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகத்தை தாக்கியிருந்தார்கள் ஆயுததாரிகள். அவர்களில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒருவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. எல்லோரும் ஒரு பரபரப்பாக பார்த்து கொண்டிருப்பது இப்போது என்னென்று சொன்னால், இந்த காலக்கெடு, ட்ரம்பின் காலக்கெடுவும் அவர் இந்த மனித குலத்தை அழிப்பதற்கான தனது என்ன சொல்றது ஒரு சூரசம்ஹாரம் என்றதுதான். அதே போல தான் ஒரு சூரசம்ஹாரம் சொல்ல முடியாது என்றால் அவர்தான் அந்த சூரனாகவே இருக்கிறார். அப்படியான ஒரு மனித குலத்தை அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று அவர் கூறியிருப்பது எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பது மட்டுமல்லாது அவரை இப்போது மனித குலத்தின் விரோதியாக எல்லோரும்
பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்போ அதுதான் எல்லா ஊடகங்களிலும் ஒரு பரபரப்பாக எதிர்பார்ப்பாவுடன் அந்த நிகழ்வைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மனநிலை பிரச்சனை இருந்தால் என்னும் நடத்தலாம். அப்படித்தான் சாதாரணமான மக்களே போர் நிலைமைகளை பார்க்கின்றவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வீதியில் போகின்ற சாதாரண மக்கள் தங்களுடைய நாளாந்த வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யாரை பார்த்தாலும் ஒரே கருத்தை தான் கூறுகிறார்கள், மனநோயாளி என்றுதான் கூறுகிறார்கள். அந்த மனநோயாளி என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலும் செய்யலாம். இப்ப நீங்க ஒரு விடயத்தை கூறும் பொழுது வேடிக்கையாக இருந்தேன் சொன்னால், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய கப்பல் நினைக்கிறேன் அதை டிசைன் பண்ணும் பொழுது வெளியான இடங்களில் கிச்சனையும் லோன்றியையும் வைக்கிறார்கள் போல, அதனால தான் அங்கே பத்தி எரிகிறது போல எனக்கு. சரி, இனி போர் தொடர்பாக பார்க்கும் பொழுது அரசவர்களே, ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானம், ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு தீர்மானம் கொண்டிருந்த பொழுது அது எவ்வாறு அங்கே கையாளப்பட்டது? நாங்கள் முதல் இதில் பேசியிருந்தோம். ஈரானுக்கு எதிராக பஹ்ரைனூடாக இந்த வளைகுடா நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருந்தார்கள். அதில் இருக்கிற வாசகங்களை மாற்ற வேண்டும் என்று ரஷ்யாவும் கூறியிருந்தது, சீனாவும் கூறியிருந்தது, பிரான்சும் அதை கூறியிருந்தார்கள். என்னென்று சொன்னால், அந்த தீர்மானத்தின்படி ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடி இந்த உலக மக்களின் நெருக்கடிக்கு ஈரான் காரணமாக இருப்பதாகவும், எனவே அதனை திறப்பதற்கு படைபலத்தை பயன்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால், அது காரணம் ட்ரம்புக்கு காப்பட் பொம்மிங்கை செய்வதற்கும் எல்லாம் இந்த வளைகுடா நாடுகள் அதற்கான பாதையை திறக்கிறார்கள். அப்ப இன்று அதை வாக்கெடுப்புக்கு விட்ட போது 11 நாடுகள் ஆதரித்து வாக்களித்திருந்தன. கொலம்பியாவும் பாகிஸ்தானும் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் அதனை வீட்டோ பண்ணிவிட்டார்கள். அந்த தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது. அதற்கு ரஷ்யாவின் ஐநாவுக்கான பிரதிநிதி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அது ஒரு படைபலத்தை பயன்படுத்தி ஹார்முஸை திறப்பது என்பது மிகவும் டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தான தீர்மானம், அதை வரவிட முடியாது. ஏனென்று சொன்னால், அவர் கூறுகிறார், இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும், அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த தீர்மானம் எப்படி அமைய வேண்டும் என்று அவர் கூறினார் என்றால், இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும், அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்க கூடியதாக அந்த தீர்மானம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிறகு இந்த ஹார்முஸ் நீரிணை அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளின் இறைமைக்கு உட்பட்டது. எனவே அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் அதுக்குத்தான் அதன் உரிமை இருக்கிறது என்றதான் தீர்மானத்தில் வர வேண்டும். எனவே இந்த தீர்மானத்தை தாங்கள் ஆதரிக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஈரான் அதற்கு வரவேற்பு, நன்றி தெரிவித்திருக்கிறது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த தீர்மானத்தை முறியடித்ததற்காக ஈரான் நன்றியை தெரிவித்திருக்கின்றது. இப்ப காலக்கெடு ட்ரம்பின் வருகின்ற இந்த நேரத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவர் இந்த தாக்குதலுக்கு ஒரு வலி சேர்த்திருக்கும். அதுதான் அவர்கள் செய்தார்கள். இப்ப எவ்வாறு இந்த தரையிறக்கம் ஒன்று இஸ்ஃபஹான் பகுதியில் தோல்வியில் முடிவடைந்ததோ, அதே போல இரண்டாவது தோல்வியாக இந்த தீர்மானமும் முடிவடைந்திருக்கின்றது என்பது ஈரானுக்கு ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கலாம். ஈரானுக்கு வெற்றியாக பார்க்கலாம் என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் பாகிஸ்தான் கூட வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம். பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வருகின்ற நேரத்தில் அவர்கள் கூட இப்பொழுது கூறியிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை ஒரு ஸ்டெடியாக போய்கொண்டிருப்பது போல் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள், நிதானமாக போய்கொண்டிருக்கின்ற என்று கூறுகிறார்கள். பேச்சுவார்த்தை எந்த போரை எடுத்தாலும் இறுதி கட்டத்தில் பேச்சுவார்த்தை தான். ஆனால் ஈரானுடைய அந்த விடாப்பிடி, தங்களுடைய நிலைமையிலிருந்து மாற மாட்டோம் என்ற அந்த விடாப்பிடி, அது பலர் அதை வரவேற்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற பேராசிரியர்கள் கூட, போரியலில் பொருளாதார ரீதியில் இருக்கின்ற பேராசிரியர்கள் கூட அவ்வாறு தான் கருத்துக்களை கூறுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை எங்கே முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன நிலைமை என்றதை இப்பொழுது முதலில் காலக்கெடுவை பார்க்கலாம். இந்த காலக்கெடுவை பற்றி இஸ்ரேல் அதை ஒரு தீவிரமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. இஸ்ரேலின் டிவி தொலைக்காட்சி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டை சில தொலைக்காட்சிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள். கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள். 8 மணி, மாலை 8 மணி ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று கூறப்படுகிறது. இல்ல, பிரித்தானியாவின் நேரம் அதிகாலை 1 மணியாக இருக்கும் நினைக்கிறேன்.
ஆனால் குவைத் கூறியிருக்கின்றது தனது மக்களை நாளை காலை 6 மணியிலிருந்து வீட்டுக்குள் இருக்குமாறு கூறியிருக்கின்றது. அதே நேரம் பஹ்ரைன் கூறியிருக்கின்றது எல்லா போர்ட்டில், அதாவது துறைமுக பகுதியில் இருக்கிற அத்தனை நடவடிக்கைகளையும் நாளைக்கு அவர்கள் நிறுத்தி வைப்பதாக கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை கூட்டம், பத்திரிகையாளர் கூட்டம் நாளைக்கு பீட் ஹெசத், டான் ஹெயின் சந்தேகிக்கின்ற அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கட்டாரில் இருக்கின்ற ஸ்பெயின் தூதரகம் கூறியிருக்கின்றது தூதரக அதிகாரிகளை உணவு, நீர், மருந்துகளை தாராளமாக வைத்திருக்க சொல்லியும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க சொல்லியும், அதே நேரம் ஈரான் அணு உலைக்கு முன்னால் அலி ஹம்சரி என்ற ஒரு இசை கலைஞர் அதில் ஒரு தனது இசை வாசித்தபடி இருக்கின்றார். அந்த குண்டு விழும் போது தான் அதில் மரணம் அடைவதற்கு அவர் தயாராக இருப்பது போலதான் அந்த படங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பெருமளவான மக்கள் ஈரான் எரிசக்தி நிலையங்கள் உண்மையாக கூடி நிற்கிறார்கள். அதை ட்ரம்ப் கூறுகிறார், ஈரான் மனித கேடயங்களாக மனிதர்களை பயன்படுத்துகிறது என்று சொல்லி. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாகிஸ்தானின் பிரதமர் 2 வாரங்கள் இந்த காலக்கெடுவை ஒத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த 2 வாரங்களுக்கு தன்னால் ஈரானுடன் பேச முடியும் என்று. ஆனால் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கு எதிரானது என்று சொல்லியும், இது எல்லா மக்களுக்கும் எதிராக ட்ரம்ப் தாக்குதலை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் புனித பாப்பரசர் போப் லியோ கூறியிருக்கின்றார். அதே சமயம் இது மக்களின் அடிப்படை தேவைகளை சீர்குலைப்பது அல்லது அழிப்பது என்பது ஒரு போர்க்குற்றம் என்று நோர்வேயின் ரிஃப்யூஜி கவுன்சில் அதன் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறியிருக்கின்றது, அதாவது அதன் தலைவரான அக்னிஸ் கலமா அவர் கூறியிருக்கின்றார், மனித குலத்தை மதிக்காத போக்காகவும் இது ஒரு கொடூரமான போக்காகவும் தான் இதனை பார்க்கலாம் என்றும், ஐசிசி சரத்துக்களாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனோசைட் கன்வென்ஷனாக இருக்கலாம், இவை அனைத்திற்கும் இது எதிரானது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் கூறியிருக்கின்றது, அதாவது தமது எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் யுஏஇன் ஃபஜுரா பைப் லைனாக இருக்கலாம், சவுதி அரேபியான் அரம்கோ மற்றதும் ஜன்பு பைப் லைனாக இருக்கலாம், அவை அனைத்தும் தாக்கி அளிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. இஸ்ரேலின் எரிசக்தி நிலையங்களும் முழுமையாக தாக்கி அளிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் யுஏஇயை விட 4 மடங்கு தான் பெரிய நாடு. அப்ப அவர்களின் எரிசக்தி வழிகளை, எரிசக்தி மையங்களை அழிப்பது ஈரானுக்கு பெரிய கடினமாக இருக்காது என்று கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டரஸ் தனது பர்சனல் பிரதிநிதியை மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியாவின் எண்ணெயின் உட்கட்டமைப்பு மீதான ஈரான் தாக்குதல் என்பது ஒரு முழுமையான பேரழிவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா தனது மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அரம்கோ ஆலைகள், ஜான்பு மற்றும் புஜைரா குழாய் வழியிலான எண்ணெய் விநியோக தடங்கள் மீது தாக்குதல் நடத்த போவதாக ஈரான் பகிரங்கமாக கூறியிருக்கின்றது. ஆனால் ஈரான் அதனை செய்யும் என்று சொன்னால் அவர்கள் கூறுவதை அநேகமாக செய்வதுண்டு. காமோஸ் நீரிணையை தவிர்த்து செல்வதற்கு இந்த ஈரான் இப்போது சொல்லி இருக்கின்ற இந்த பைப்லைன்கள் இந்த ஹாமோஸை விடுத்து அதை பைபாஸ் பண்ணி போறது. சவுதி அரேபியாவிடம் உள்ள ஒரே ஒரு முக்கிய வழித்தளம் இதுதான், இந்த ஜாம்பு பைப்லைன். இது அது தடுக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்னென்று சொன்னால் எண்ணெய் விநியோகம் முற்று முழுதாக படுத்துவிடும் என்று கூறுகிறார்கள். சவுதியின் அரம்கோவின் ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையம் ஜான்புவில் உள்ள
சாம்ஹோப் சுத்திகரிப்பு நிலையம், கத்தாரின் ரஸ் இஸ்ஃபஹான் மற்றது எல்என்ஜி மையம், பஹ்ரைனின் பப்கோ சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷப்சான் போன்ற முக்கிய இடங்கள் உட்பட வளைகுடா முழுவதிலும் உள்ள எரிசக்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் வளைகுடா ஒரு பெரும் பங்கை கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். யான்பு அல்லது புஜேரா போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் ஏற்றுமதி முற்றிலும் சரிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அது உலகளாவிய ரீதியில் எண்ணெயின் விலையை கடுமையாக அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார்கள். முழுமையாக கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், ஏனையவை முழுமையாக முடக்கத்துக்கு வந்துவிடும் என்று. இது எண்ணெயுடன் நிற்காது, அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற குடிநீராக்கும் ஆலைகள் இயங்குவதற்கும் எரிசக்தியை சார்ந்திருக்கும். அந்த குடிநீர் டீசலினேஷன் பிளான்டும் கூட இந்த எண்ணெயின் விநியோகத்தில் தான் தங்கி இருக்கின்றது. அதுவும் முற்றாக செயலிழந்து போகும் என்று இந்த அல் ஜசீரா மற்றும் ராய்ட்டர் செய்தி நிறுவனங்கள் ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கின்றன. அரசர்களே, ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஈரானுடைய இந்த துணிச்சலான நிதானமான ஒரு திட்டத்தோடு செயல்படுவதும் மண்டியிடாமல் துணிவாக செயல்படுவதும் உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுக்காக ஈரான் இங்கே போராடுகின்றதா என்று எனக்கு சிந்திக்க தோன்றுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா போன்ற நாடுகள் புலி என்று சொல்வார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளும் கூட, இனி இஸ்ரேல் போன்ற நாடுகள் தங்களுடைய ஒரு தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எந்த ஒரு சர்வதேச சட்டங்கள் இருந்தாலும் அதை முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப இங்கே ஈரான் ஒரு உறுதியாக தன்னுடைய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்ற நேரத்தில், இப்ப பாருங்கள், நீங்கள் கூறினீர்கள் பொதுமக்களுடைய தேவைகளையே அடித்து நொறுக்கிறார்கள் என்றால் அது போர்க்குற்றம். இனிவரும் காலங்களில் அமெரிக்கா, இஸ்ரேல், பிரித்தானியா போன்ற நாடுகள் இவ்வாறான ஒரு செயல்பாடில் ஈடுபடுவதற்கு முன்னதாக 2-3 தடவைகள் சிந்திக்க வைக்கும். அவ்வாறு அவர்களால் செயல்பட தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு போராக நீங்கள் பார்க்கிறீர்களா ஈரானுடைய இந்த செயல்பாடு? அதைத்தான் நாங்கள் காலையில் கதைக்கும் போது பேசியிருந்தோம். அதாவது ஈரான் இந்த நடவடிக்கை இந்த தற்போதைய இந்த உலக ஒழுங்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதை இவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை. பிரித்தானியாவிடம் இருந்து காலனித்துவத்தில் பிரித்தானியா வீழ்ந்த போது அமெரிக்கா அதை மெதுவாக எடுத்துக்கொண்டது. அது யாருக்கும் தெரியவில்லை. அதை எடுத்துக்கொண்டு தான் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக பிரித்தானியாவின் சாம்ராஜ்யத்தை தான் இலைமறைவாக கட்டி எழுப்பியதுதான் இப்போது அமெரிக்காவின் இந்த தனியான ஒரு சக்திக்குரிய காரணம். ஆனால் அது முடிவுக்கு வருகின்ற நேரமாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இது ஈரான் ஒரு உலகத்துக்காகத்தான் போராடுகிறது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு ஈரான் விழுந்ததென்றால் நாளைக்கு இன்னொரு நாடு, அடுத்த நாள் இன்னொரு நாடு, அடுத்த நாள் இன்னொரு நாடு. ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு கூறியதை நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் நேஷன், அவர்கள் வல்லரசு. அதாவது எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், தாங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பெஸ்டான நாடு, பெஸ்டான மக்கள். இதைத்தானே 2ஆம் உலக யுத்தத்தில் போதும் சொன்னார்கள். அப்புறம் அதை எதிர்த்தீர்கள். ஒரு நாடு தாங்கள் சூப்பர் பவர் என்று, தாங்கள் தான் உலகிலே உயர்ந்தவர்கள் என்று சொன்னது பிழை என்றீர்கள். இப்போது நீங்கள் சொல்வது என்ன? அதைத்தான் நீங்களும் சொல்கிறீர்கள். ட்ரம்பின் கதையை பார்க்கும்போது நீங்க அமெரிக்கா எப்பவும் ஃபர்ஸ்ட், எங்களோட ராணுவம் தான் பெஸ்ட், இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இராணுவம் உடைந்து கொண்டு வருகிறது, அவர்களின் பலம் வீழ்ந்து கொண்டு வருகிறது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த நடவடிக்கை, இந்த ஈரான் இந்த போரை பொறுத்தவரையில், ஈரான் செய்கின்ற இந்த போர் ஈரான் மட்டும் இதை செய்யவில்லை. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யாவும் சீனாவும் யுஎன்ல வீட்டோ பண்ணும் போதே ஒன்று எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், இந்த போரில் யார் யார் நிற்கிறார்கள் என்று சொல்லி. அதாவது ஹார்முஸ் நீரிணையை திறக்க விட போவதில்லை ரஷ்யாவும் சீனாவும் என்பது இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய போதே எல்லோருக்கும் விளங்கி இருக்க வேண்டும் இந்த போர்.
இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, இந்த மேற்குலக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு அங்குசமாகத்தான் இந்த ஈரான் தற்போது களமுனையில் நிற்கின்றது. அதை ஈரான் சரிவர செய்து முடிக்கும் போலதான் தெரிகிறது. என்னென்னு சொன்னால் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் போது இறுதியாக அவர்கள் மேற்கொண்ட அந்த தடையிறக்கத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் பல தடவைகள். அந்த கிட்டத்தட்ட 15 விமானங்கள் வீழ்ந்திருந்தன. அந்த தோல்வியே ஒன்று தெரிகிறது இவர்களுடைய படையினர் தோல்வியின் ஒரு ஆரம்பமாக. சரி, நிறைவாக இப்ப ஈரான் மண்டியிடவில்லை என்றால், ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு சரணடையவில்லை என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலக்கெடு கொடுத்திருக்கின்றது நேரத்தில், இப்ப நீங்கள் ஐநா தொடர்பாக அங்கே கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக கூறும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் ஒரு செயல்பாடாக இந்த விடயங்கள் யாவுமே பார்க்கப்படும். ஆரம்பத்தில் ஹாமஸ் நீர்ணை அது எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினாலும் இப்பொழுது அங்கேதான் வந்து முடங்கி நிற்கின்றது. ஹாமஸ் நீர்ணையை திறக்காவிட்டால் அமெரிக்கா பெரிய ஒரு போரை தொடுக்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது போல் இருக்கின்றது. அப்படி என்றால் கடைசி கட்டமாக அணு ஆயுதம் பாய்ப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா இங்கே? ஏனென்றால் தொடர முடியாத நிலைமை போர், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். கடைசி கட்டமாக அணு ஆயுதத்தை பாவிப்பதற்காக தயார் பண்ணி கொண்டிருக்கின்றதா? அணு ஆயுதம் பாவிக்கப்படலாம் ஏனென்று சொன்னால் எல்லாம் கட்டுமீறி போகின்றன. ஆனால் ஈரானும் அதை ஒரு அணு ஆயுதத்தால் ஈரானை இவர்கள் முற்றுமுழுதாக அழித்து விட முடியாது. அந்த பெரிய நாடு. ஜப்பானில் அணுக்குண்டை 2 நகரங்களில் போட்டார்கள். ஆனால் இன்றும் ஜப்பான் இருக்கின்றது. அப்ப இவர்கள் அவ்வாறு போட்ட பிற்பாடும் ஈரான் சும்மா இருக்க போவதில்லை. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஈரானில் ஒரு நிலநடுக்கம், அந்த லொரியல் எல்லாம் ஆடுவதை காட்டுகிறார்கள். உண்மையின் நிலநடுக்கமா அல்லது ஈரான் அணு ஆயுத பரிசோதனை செய்ததான்றது கூட யாருக்கும் தெரியாது. இப்ப இது தொடர்பாக இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது மிகவும் தாமதமாகும் வரை யாரும் உண்மையில் சிந்திக்காத பகுதி இதுதான் என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த அணு ஆயுத தாக்குதலுக்கு சாத்தியமான்றது தொடர்பாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒருவரால் அணு ஆயுத போரை தொடங்க முடியும் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த அணு ஆயுத போருக்கு ஒரு சபையோ அல்லது ஒரு கவுன்சிலோ அல்லது ஒரு காங்கிரஸோ அனுமதி கொடுக்க தேவையில்லை. அதாவது ஒரு குழுவால் அல்ல, காங்கிரஸால் அல்ல, அமைப்பால் அல்ல, ஒரே ஒரு அமெரிக்க ஜனாதிபதியால் மட்டும் இது முடியும் என்று கொள்கிறார். இது உண்மையில் செயற்படும் விதம் எவ்வாறு என்று சொன்னால், ஜனாதிபதி அங்கீகார குறியீடுகளை கொண்ட பிஸ்கட் எனப்படும் ஒரு சிறிய அட்டையை வைத்திருப்பார் என்றும், ஒரு இராணுவ உதவியாளர் அணு ஆயுத பெட்டியுடன், பிரீஃப் கேஸ் என்று சொல்றது, உங்களுக்கு தெரியும், பூட்டின் வரும்போது கூட ஒரு பிரீஃப் கேஸோட ஒருவர் வருவார் அடிக்கடி. அதே போலதான் டொனால்ட் ட்ரம்ப் இல்லை. அதாவது இந்த பிரீஃப் கேஸுடன் அவரை எல்லா இடங்களிலும் பின்தொடர்வார். உள்ளே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் இலக்குகள் அடிப்படையாக கொண்ட ஒரு மெனு ஒன்று இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான். வாக்கெடுப்பு தேவையில்லை. ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அதற்கான காலக்கெடுவும் நம்ப முடியாது. அதாவது பென்டகனுக்கு, அதாவது அமெரிக்கான பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அழைப்பு விடுக்கப்படும், அடையாளம் உறுதி செய்யப்படும். அதாவது இந்த காட்டை அரசு தலைவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற அடையாளம் மட்டும் உறுதி செய்யப்படும். உத்தரவுகள் அனுப்பப்படும். சுமார் 2 நிமிடங்களில் ஏவுகணை ஏவப்படலாம். அவை காற்றில் ஏவப்பட்டவுடன் அவற்றை உங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்கிறார்கள். இதுதான் மக்கள் தவறவிடும் பகுதி. என்றால் என்னென்றால், ஜனாதிபதிக்கு ஒப்புதல் தேவையில்லை. ஆலோசகர்கள் எதிர்காலம் தொடர்பாக வாதிடலாம், பீதி அடையலாம். அது ஒரு பொருட்டல்ல. சட்டப்படி அந்த உத்தரவுகள் நிறைவேற்றப்படலாம் என்று கூறுகிறார்கள். பனிப்போரின் போது இந்த அமைப்பு அர்த்தமுள்ளதாக இருந்தது. வேகம் என்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஏன் இந்த பிரசிடென்ட்கள் பக்கத்தில் அந்த பிரீஃப் கேஸை கொண்டு செல்கிறாங்கன்னா, பனிப்போரின் காலத்தில் அது ஒரு வேகம், குயிக்காக யார் செயற்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தாக்கப்பட்டால் யார் முதல் தாக்குவது என்றுதான் இருந்தது. இப்ப அமெரிக்கா தாக்கப்பட்டால் அமெரிக்காவிலிருந்து அணு ஆயுதத்தை கொண்டு சென்று தாக்க முடியாது ரஷ்யாவை. அப்ப என்ன செய்தார்கள் சொன்னா, 24 மணி நேரமும் விமானத்தில் அணுக்குண்டுடன் அந்த விமானம் சுற்றி கொண்டிருக்கும். அப்ப இங்கு தரையில் தாக்கினால் அந்த விமானம் நேரடியாக ரஷ்யாவை தாக்கும். அப்படி ஒரு செட்டப் இருந்தது.
அப்படி இருக்கேதான் ஒரு விமானம் வந்து நோர்வே கடல்ல அணுகுண்டுடன் விழுந்தது என்றெல்லாம் கூறியிருந்தார். அப்ப அமெரிக்கா தாக்கப்பட்டால் முற்றிலும் அழிக்கப்படுவதற்கு முன்பு பதிலடி கொடுக்க வேண்டி இருக்கும். எனவேதான் இந்த வேகத்தை அப்போது பனிப்போரின் போது வைத்திருந்தார்கள், இந்த பிரீஃப் கேஸுடன் திரிவது அப்படி. ஆனால் அந்த அமைப்பு ஒருபோதும் உண்மையாக மாறவில்லை. அப்ப யாரும் பனிப்போர் இருந்ததை தவிர யாரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. இன்று அதே வேகம் காரணமாக சில சமயங்களில் முழுமையற்ற அல்லது தவறான தகவல்களின் அடிப்படையிலும் கூட சில நிமிடங்களில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இதற்கு முன்பும் தவறான எச்சரிக்கைகள் நிகழ்ந்துள்ளன. ஆகவே இறுதியில் நீங்கள் இந்த யதார்த்தத்தை எதிர்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. முடிவெடுக்க நிமிடங்கள் மட்டுமே போதும். அந்த தருணத்தில் உண்மையான கட்டுப்பாடுகள் இல்லை, மிகப்பெரிய மீள முடியாத விளைவுகள் ஏற்படும். அதனால் தான் வல்லுநர்கள் இதை பற்றி தொடர்ந்து எச்சரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அணு ஆயுதம் யுத்தம் நிகழ வாய்ப்புள்ளது என்பதற்காக அல்ல, மாறாக ஏதேனும் தவறு நடந்தால் இந்த அமைப்பு பிழைக்கான வாய்ப்பை ஏறக்குறைய முற்றிலும் நீக்கி விடுகிறது என்பதற்காகவே அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலை தொடர்பான அனைத்தும் ஏதேனும் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன என்பதையே காட்டுகின்றன என்று இந்த வாஷிங்டன் போஸ்ட் போட்டு, அந்த தவறு இழப்பதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை ஏற்கனவே அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஜப்பானில் என்ன நடந்தது என்றதை, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு அணுதாயத்தை பாய்த்தது, அந்த நாடு யார் என்றதையும் எல்லோரும் அறித்த ஒரு விடயம். நன்றி அரசர்களே, இன்றும் கூட சிறப்பாக தகவல்களை திரட்டி உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.